ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கதையும் கவிதையும் தான் பார்க்க போகிறாங்க. என்ன கதை என்ன கவிதைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் பார்க்குற இந்த ரோடு எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். அதாவது பஸ்ஸு, காரு, சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்களே, இந்த மாதிரி இந்த ரோடு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடம். அதே மாதிரி அன்னைக்கும் டிராஃபிக் அதிகமாக இருந்தது. அதாவது வழக்கம் போல் கார் எல்லாம் போயிட்டுது. ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு ஒரு காரில் வந்து ஒரு ஆள் அடிபட்டுறாங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. ஆனால் யாரும் கண்டுக்கல. அதாவது பேசிக்கிட்டு இருக்கவங்க கூடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்து போய்க்கிட்டே இருக்கிறவங்க நடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாருமே அதை கண்டுக்கல. அப்புறம் அந்த சைடா ஒருத்தர் வராரு. அதாவது கம்ப ஊனிட்டு கண்ணு தெரியாத ஒரு ஆள் வராங்க. அவர் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. கார் அதிகமாக போயிட்டு இருக்கு. சத்தம் அவர் கேட்டுட்டே இருக்கு. அவர் வழக்கம் போல வர்ற ரோட்ல வந்துட்டே இருக்கிறாரு. அவர் அந்த கம்ப வச்சு ரோட்ல தட்டிட்டே வரும்போது, அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆளு வந்து கம்ப வச்சு தட்டும்போது அவருக்கு உணர்றாரு. என்னடா யாரோ இருக்கிற மாரி தெரியுதே! இவ்வளோ ஆட்கள் போறாங்க. யாருமே கண்டுக்கலையா? ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி அவரு உணர்றாரு. அத பார்த்து அவர் வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அங்கேருந்து அவரு ஃபோன் அடிக்கிறாரு. அதாவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஆம்புலன்ஸுக்கு தகவல் குடுக்குறாரு. அவரு ஃபோன் அடிச்சு, இந்த மாரி இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. எனக்கு பார்வை குறைபாடு இருக்குது. அதனால சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாரு. அவர் அடிச்ச கொஞ்ச நேரத்தில ஆம்புலன்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் வந்துடுறாங்க. வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கி ஒருத்தர் வந்து அவர்ட்ட வந்து கேட்குறாரு. "எவ்வளோ தூரம் இந்த ரோட்ல போயிட்டு யாருக்குமே உதவணும்னு தோணல. ஆனா உங்களுக்கு உதவணும்னு தோணியிருக்குது. உங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அதே நேரத்தில உங்களுக்கு இப்போ கண் பார்வை இல்லன்னு நினைக்கிறபோது ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் ஒரு பதில் சொல்றாரு. அது என்ன பதிலுங்கிறத இந்த நம்ம ஆம்புலன்ஸ்ல பார்க்க வந்தவரு அது ஒரு கவிதையா இந்த நடந்த சம்பவத்தையும் வச்சு கவிதையா இவர் சொன்ன பதில லாஸ்ட்ல சொல்றாரு. அது என்னன்னு வாங்க கவிதையா பார்க்கலாம் வாங்க. அது என்ன பதில்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது யார் கண் பார்வையற்றவன் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதுறாரு. எதிரே நடக்கும் காட்சிகளை கண்டு ரசிப்பவனா கண் பார்வை உடையவன்? கண் எதிரே விபத்து, அது ஆபத்து என்று தெரிந்தும் அதை உணர வேண்டிய கண் பார்வை உடையவர்கள் பார்த்துவிட்டு விலங்கை போல் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். கண் பார்வையற்ற ஒருவரோ தன்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் விபத்து என்பதை உணர்ந்த மனிதராக உதவி செய்தார். நான் அவர் அருகில் சென்று அவரிடம் கேட்டேன், கண் பார்வை உடையவர்களே உதவாமல் பின்வாங்கும்போது கண் பார்வை அற்ற நீங்கள் முன்வந்து உதவுகின்றீர்கள். உங்களுக்கு போய் பார்வை போனதே என்று வருத்தமாக இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், நல்ல வேளை எனக்கு கண் தெரியாமல் போனது. எனக்கு ஒரு வேளை கண் தெரிந்திருந்தால் இவர்களைப் போல் நானும் பார்த்துவிட்டு ஏதோ போல் கடந்து சென்று கொண்டிருப்பேன் என்று அவர் சொன்னது கண் பார்வை உடையவர்களுக்கெல்லாம் செருப்பால் அடித்தது போல் இருந்தது. இப்படி ஒரு பதில தான் அவர் சொன்னாரு. அதை கேட்டு இவரும் திகைச்சு போய் நின்னாரு. நீங்களும் இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா பிடிக்கலையாங்கிறத சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு கதையும் கவிதையோட உங்களோட மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.